வணக்கம் நண்பர்களே. ஆஸ் எ கன்சியூமர் நம்ம போய் ஒரு கடையிலையோ இல்லை ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்லையோ இல்லை ஆன்லைனில் கூட ஏதோ ஒரு பொருளை வாங்குகிறோம். ஸோ ஏதோ ஒரு காரணத்தால் அந்த பொருள் நம்மளுக்கு ஃபிட் ஆகலை, இல்லை யூஸ் ஆகாமல் இருக்குது, இல்லை அவங்க சைடில் ஃபால்ட்டு, இல்லை நம்மளே தெரியாமல் கூட வாங்கிட்டு வந்துடும். சப்போஸ் அந்த மாதிரி வாங்கிட்டு வந்து ஒரு 2 நாளோ 3 நாளோ தள்ளி போயிட்டு கடையில் போய் ரிட்டன் கேட்டால் நோ ரிட்டன், நோ எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்கிறாங்களா, இல்லை கடையில் எழுதி வச்சுருக்காங்களா? அது அந்த மாதிரி சட்டப்படி அந்த மாதிரி சொல்லி அவ்வளோதான், நீங்கள் வாங்கினது தான், அது உங்களுக்கு யூஸ் ஆகலைனாலும் நீங்கள் ரிட்டர்ன் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி கடைக்காரன் ஒரு மாதிரி பேசுகிறானா? ஸோ இதுக்கு சட்டம் என்ன சொல்லுது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஷூ கடையில் ஷூ வாங்கிட்டு வரோம். ஸோ நம்மளுக்கு அங்கே வந்து ஓரளவு கன்வீனியண்ட்டாக இருக்குது. பட் ஒரு 2 நாள் தள்ளி அது யூஸ் பண்ணி பார்க்குறோம். அந்த ஷூ வந்து ஃபிட் ஆகலை, டைட்டாக இருக்குது. ஸோ நம்ம கடைக்கு எடுத்துகிட்டு போகிறோம். எடுத்துகிட்டு போகும்போது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த பேக்கு, டேக், பில்ஸ் எதுவுமே மிஸ் ஆகாமல், டேமேஜும் பண்ணாமல், ஏதோ அழுக்கு ஆகாமல் அதை அப்படியே, அதாவது யூஸ் பண்ணிட்டு சில பேர் டெக்னிக்காக பண்ணுவாங்க, அப்படி கிடையாது. உண்மையாக நேர்மையாக போய் ரிட்டர்ன் பண்ணுறோம். அங்கே பார்த்தா போர்டு இருக்குது, நோ எக்ஸ்சேஞ்ச், நோ ரிட்டன் அப்படின்னு போட்டிருக்கு. பட் இருந்தாலும் நம்ம கேட்டு தானே ஆகணும். ஏன்னா யூஸ் ஆகலை, இது கண்டிப்பாக வேஸ்ட் ஆகிடும், இல்லை வேறு யாருக்காவது தான் கொடுக்கணும், வேறு யாருக்காவது கொடுக்க முடியுமா நம்ம காசு போட்டு? ஸோ அப்படி கொடுக்கும்போது கடைக்காரரு ஸ்ட்ரிக்டாக, ஏம்மா திரும்பி வேலைன்னு பேசிட்டு இருக்காருமா, நோ எக்ஸ்சேஞ்ச் நோ ரிட்டன் போர்டே போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த மாதிரி போர்டு போடுறது கரெக்டாக? இல்லை ரிட்டன் கொடுத்தா வாங்கவே முடியாது அப்படின்னு ரிஜெக்ட் பண்ண முடியுமா அப்படின்னா இதுக்கு ஒரு சட்டம் இருக்குது. என்ன சொல்லுது அப்படின்னா, ஸோ முதல்ல அந்த மாதிரி போர்டு வைக்கிறாங்க இல்லையா, அதுவே சட்டப்படி வைக்கக்கூடாது அப்படின்றது முக்கியமான பாயிண்ட்டு. ஆனால் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 2019 அண்டர் செக்ஷன் 18 என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு பொருள் நம்ம வாங்கிட்டு போயிட்டு இன்கன்வீனியண்ட்டாக இருந்தாலோ, இல்லை டேமேஜ் இருந்தாலோ, இல்லை நம்மளுக்கு அது யூஸ் பண்ண முடியாத சுச்சுவேஷன் வந்தாவோ, அதை நம்ம பத்திரமா அந்த பில்லு, டேகு ப்ளஸ் அந்த பேக்கிங் ப்ளஸ் வித்தவுட் எனி டேமேஜஸ் அப்படியே நீங்கள் ரொம்ப யூஸ் பண்ணாமல் ஜஸ்ட்டு அதை போட்டு மட்டும் பார்த்துட்டு அதை ரிட்டர்ன் பண்ணலாம். ஒன்று அந்த ஆக்ட் பிரகாரம் ரீஃபண்ட் பண்ணணும், அப்படி இல்லைன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொடுக்கணும். 2 முடியாத அளவுக்கு சூழ்நிலை இருக்குது ஒரு பொருளுக்கு அப்படின்னா அட்லீஸ்ட் ரிப்பேராவது அவங்க பண்ணி நம்ம யூஸ் பண்ணுற கண்டிஷனுக்கு கொடுக்கணும். இதுதான் வாடிக்கையாளர்களுக்கு, அதாவது கஸ்டமருக்கு, இந்த பொருள் விற்கக்கூடிய பிஸ்னஸ் மேன் இல்லை ஷாப் ஓனர்ஸ் செய்யக்கூடிய முக்கியமான விஷயம். ஸோ இதை வந்து எந்த காரணத்துக்கு கொண்டு போர்டு வச்சு அதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னுலாம் சொல்ல முடியாது. சப்போஸ் அப்படி அவங்க சொன்னாங்கன்னா இதை எடுத்துகிட்டு போய் நம்ம கோர்ட்டுக்கு போய் கேஸ் போட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு நோட்டீஸ் அந்த கடைக்கு போவோம். அவங்க என்ன ப்ராம்ப்டான ரிப்ளை கொடுக்கணுமோ அதை கொடுக்கணும். நம்மளுக்கு அதுக்கு உண்டான லாஸை ஈடு கட்டி கொடுப்பார்கள். ஸோ இதுதான் ஈடு கட்டி செஞ்சாகும். இதுதான் முக்கியமான விஷயம். ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிருக்கேன். இது வந்து இந்த தகவல் எங்கேருந்து கிடச்சிருந்த டீட்டெயில்ஸை லாஸ்ட்டில் நான் ஷேர் பண்ணுறேன். ஏன்னா இந்த தகவலில் ஏதாவது சின்ன பிழைகள் இருந்தாலும் நம்ம மேலே ஒரு தவறு சொல்லிடக்கூடாதுன்றதுனால அதை நான் கடைசியில் டேக் பண்ணுறேன், இந்த தகவல் எங்கேருந்து இந்த வீடியோ கிடச்சிது அப்படின்னு. ஸோ இதே மாதிரி பிரயோஜனமான வீடியோ நிறைய நான் போட்டுட்ருக்கேன், இனிமேல் போட போகிறேன். கண்டிப்பாக இந்த மாதிரி வீடியோக்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும், ஷேர் பண்ணணும், சப்போர்ட் பண்ணணும், லைக் பண்ணணும். அப்போ தான் இது நிறைய பேர் ரீச் ஆகும். இந்த மாதிரி விஷயங்களை சொல்கிறவங்க ரொம்ப கம்மி. அதாவது தேவையான மக்களுக்கு தேவையான நடைமுறை வாழ்க்கையில் பல பிரச்சனைகளுக்கு தேவையான விஷயங்களும், சமுதாயத்தில் நடக்கக்கூடிய இந்த மாதிரி அட்டூழியங்கள், அநீதிகள் இதுக்கெல்லாம் தீர்வு கொடுக்குற மாதிரி விஷயங்களும் வரக்கூடிய வீடியோ ரொம்ப கம்மியாக இருக்குது. எல்லாம் வந்து ஏதோ வைரலான வீடியோ அது இதுன்ற மாதிரியே வீடியோ வந்துகிட்டு இருக்குது. அதையே நம்மளாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி பிரயோஜனமானது ஒரு விஷயமும் நம்ம ஒரு 5 ரூபா கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய விஷயங்களில் ஒரு 5 ரூபா 10 ரூபா இந்த மாதிரி லாஸ் ஆகக்கூடிய விஷயங்களை தடுக்கக்கூடிய விதமாக சில தகவல்கள் சொல்கிறோம். ஸோ ப்ளீஸ் சப்போர்ட். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.